ஏவாள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள். ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள். பின்பு அவள் ஆபேலை பெற்றெடுத்தாள். ஆபேல் ஆடு மேய்ப்பவனானான். காயின் நிலத்தை பண்படுத்துபவனானான். நாட்கள் சில சென்றன. காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்து பலியிட்டான். ஆபேலும் தன் மந்தையிலிருந்த கொழுத்த தலையீறுகளை கொண்டு வந்து பலியிட்டான். ஆண்டவர் ஆபேலையும் அவனது காணிக்கையையும் கனிவுடன் கண்ணோக்கினார். ஆனால் காயினையும் அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கவில்லை. ஆகவே காயின் கடுஞ்சினமுற்றான். அவன் முகம் வாடியது. ஆகவே கடவுள் காயினிடம், ஏன் சினமுற்றிருக்கிறாய்? உன் முகம் வாடியிருப்பது ஏன்? நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேக்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றான். காயின் தன் சகோதரனிடம், நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான். அவர்கள் வயல்வெளியில் இருந்தபொழுது காயின் தன் சகோதரன் மேல் பாய்ந்து அவனை கொன்றான். கடவுள் காயினிடம், உன் சகோதரன் எங்கே என்று கேட்டார். அதற்கு அவன், எனக்கு தெரியாது, நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான். அதற்கு கடவுள், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது உனக்கு பலன் தராது. மண்ணுலகில் நீ நாடடியாய் அலைந்து திரிவாய் என்றார். காயின் கடவுளிடம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தண்டனை என்னால் தாங்க முடியாததாய் இருக்கிறது. நான் நாடோடியாய் வாழ வேண்டியிருக்கிறது. என்னை காணும் எவனும் என்னை கொல்வானோ என்றான். அதற்கு கடவுள், உன்னை காணுகின்றவர்கள் உன்னை கொல்லாதபடி நான் உனக்கு ஒரு அடையாளம் இடுவேன் என்றார். பின்னர் காயின் ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோது நாட்டில் குடியேறி வாழலானான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பரிடம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் பல விவிலிய செய்திகளை அறிய தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.